இந்த அறவழி போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய விவசாய பெருமக்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் பறித்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு புதிய வேளாண் சட்டத்தை கொண்டு வருகின்ற மத்திய அரசை எதிர்த்து விவசாய பெருமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ராமபுரம் புனித கார்மல் அன்னை ஆலய இறைமக்கள் சார்பாக இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டது. இந்த அமைதி பேரணி அருமையாக நடத்துவதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், ஊர் மக்கள் யாவருக்கும் பங்கு தந்தை என்ற முறையிலே நன்றியை தெரிவித்து தொடர்ந்து இந்த விவசாய பெருமக்களுடைய போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்ற வாக்குறுதியோடு இறுதியாக 2 வரியில கோஷம் போட்டு நம்ம அதை முடிப்போம். காப்போம் காப்போம் விவசாயம் காப்போம், காப்போம் காப்போம் விவசாயம் காப்போம், திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு, உயிரை தந்தவன் வீதியிலா அரசே உந்தன் நீதியிதா, உயிரை தந்தவன் வீதியிலா அரசே உந்தன் நீதியிதா, அறவழி போராட்டம் வெற்றிக்கு பெறுவது நிச்சயம், அறவழி போராட்டம் வெற்றி பெறுவது நிச்சயம், காப்போம் காப்போம் விவசாயம் காப்போம், காத்திடு காத்திடு விவசாயிகளை காத்திடு, காத்திடு காத்திடு விவசாயிகளை காத்திடு, இன்கிலாப் சிந்தாபாத், இன்கிலாப் சிந்தாபாத், இன்கிலாப் 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 சிந்தாபாத்.